ஹாய், ஹலோ, குட் மார்னிங் எவ்ரிஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? காலையில் எழுந்தது ஒரே மன உளைச்சல் இல்லையா? நம்ம பார்க்காட்டினாலும் மற்றவங்க நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்து நமக்கு ஒரு லிங்க் அனுப்பி நமக்கு ஒரு அன்வான்டான ஒரு ஒரு மன உளைச்சலை கொடுக்குறாங்களே. டேவை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த டேவை பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ண முடியாதபடி நிறைய நெகட்டிவான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அன்வான்டான யூடியூப் வீடியோஸ் ஆர் சோஷியல் மீடியா, அதர் சோஷியல் மீடியா கான்டென்ட்ஸ், இது நமக்கு ஏற்படுற ஒரு ஒரு சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு கொடுக்குது இல்லையா? இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்கு கிரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ போஸ்ட் போட்டேன். லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளவு நேரம் யூடியூப் ஆர் அதர் சோஷியல் மீடியாவில் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணீங்க? 1 மணி நேரம். கடைசியில் 3 மணி நேரம் வரைக்கும் முடிஞ்சிருச்சா? வீடியோ முடிச்சு பார்த்ததும் ஹாப்பியாக இருந்தீங்களா, இல்லை எம்டியாக இருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கண்டிப்பான அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத் சொல்ல தான் போகுது. மைண்ட்லெஸ் வாட்சிங்ன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஆட்டோ ப்ளே, ஷார்ட்ஸ், நம்ம கேட்காட்டினாலும் கேட்டாலும் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு விஷயம் பார்த்தோன்னா அதே தானாகவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது இல்லையா? இந்த பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மக்களுடைய மைண்டை அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறது. பட் கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் கண்ட்ரோல் இருங்களா, இல்லை அல்கரிதம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதா? ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியல. டோப்பமைன்ன்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்குமா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் நம்ம பிரெயின் அடுத்து என்ன பார்க்குறது, அடுத்து என்ன பார்க்குறதுன்னு ஒரு டோப்பமைனை ரிலீஸ் பண்ணுமா. இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னே அடுத்த தாட் நமக்கு என்ன போகுமா, இதோட கனெக்டிவான வீடியோஸ் என்ன, போய் பாருன்னு சொல்லி நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்கை மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவை பார்க்குறோம். பட் லிசன் கேர்ஃபுல்லி. குயிக் டோப்பமைன், வீக் டிசிப்ளின். நம்ம டிசிப்ளின் வீக் ஆகும்பொழுது என்ன ஆகுது, நம்மளுடைய ப்ராக்ரஸ் ரொம்ப ஸ்லோ ஆகி ரொம்ப போரிங்காக தோண ஆரம்பிக்கும். அப்புறம் அதனால் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான டிசிஷன்ஸு, க்ரோத், நம்மளுடைய ஃபோக்கஸ், நம்முடைய கோல்ஸ், நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகுது. டெய்லி நெகட்டிவ் நியூஸ், ஃபைட் கிளிப்ஸ், டாக்ஸிக் டிபேட்ஸு, லக்ஸுரி லைஃப் ஸ்டைலை பார்க்குறோம். அடுத்தவன் இப்படி வாழ்கிறான், அப்படி வாழ்கிறான், இல்லை அடுத்தவங்களோட டாக்ஸிக் ஃபேமிலியோட ரிலேஷன்ஷிப்ஸு, இதெல்லாம் பார்த்து அதுக்குள்ளே நம்ம போய் கமெண்ட்ஸ் போட, அந்த அன்வான்ட் கமெண்ட்ஸோட ஹைப் ஆகி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு நம்ம தூரமாக இருந்து வேடிக்கை பார்த்து, இதனால் மாதிரி ஒரு சில கூட்டங்கள் இருக்க தான் செய்யுது இல்லையா? இது தொடர்ந்து பார்க்குறதால என்ன ஆகுது, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது உன்னோட லைஃப் உனக்கு எனாஃப் இல்லை. இது ஒரு கம்பேரிசன் குவாலிட்டி நமக்கு உண்டாக்குது. இது ஒரு பாய்சன் மாதிரி நம்ம மைண்டையும் நம்மளுடைய திங்கிங்கையும் என்ன பண்ணுதுன்னா விஷத்தன்மையை கொண்டு வருது. அவன் நல்லா இருக்கான், நமக்கு இப்படி நடந்துருமோ, இல்லை அவனை மாதிரி நம்ம ஆயிடுவோமோ, அப்படி நினைக்க தோணுது. நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது ஹைலைட்ஸ் மட்டும்தான், அது ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் ஒன்று பண்ணணும். இது நான் பார்க்குறது ரியாலிட்டி இல்லை, இதுக்கு பின்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த ஒரு மைண்ட் காம் உங்களுக்கு வரணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஒரு ப்ரூட்டலான ஒரு டைம் ட்ரூத் இருக்குது. என்ன தெரியுமா? என்னடா ப்ரூட்டல்னு சொல்கிறாங்களா? நிஜம்தான். டெய்லி 2 hours இந்த யூடியூப். அப்போ வருஷத்துக்கு 700 hours. 700 ஹவர்ஸுங்க. 700 ஹவர்ஸ்னால் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அந்த 700 ஹவர்ஸில் ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கலாம், ஒரு ஜிம் டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரலாம், சைட் பிஸ்னஸை பில்ட் பண்ணலாம். 700 ஹவர்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுல? நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்குறோம். நம்ம டைம் போனதுக்கப்புறம் தான் ஐயோ இதோட வேல்யூ என்னன்றது நமக்கு புரியுது. அது வரைக்கும் நம்மளுடைய வேல்யூ நமக்கு புரியவே புரியாது. யூடியூப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குறோம். ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீங்கள் என்டர்ப்ரெனர் ஆகலாம், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க நீ கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண, அதான் சேஃப் சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க அப்ராட் போங்க, உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். டெய்லி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அதை மாதிரி விஷயங்கள் நம்ம கன்சியூம் பண்ணும்பொழுது நம்மளுடைய சொந்த சத்தம் நமக்குள்ளே கேட்குதா? கேட்கவே இல்லைல்ல. அவன் ஒருத்தன் சும்மாவே உட்காந்து வீடியோ போட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறான், ஒருத்தன் இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான். நம்ம யோசிச்சு நம்மளுடைய சொந்த உணர்வுகளை நமக்கு யோசிக்கிறதுக்கு டைமே இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் அடிக்கடி யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு நாளும் எழுந்ததும் முதல்ல நம்ம கையில் எடுக்கிற விஷயம் என்ன? மொபைல் தானே. இந்த மொபைல் இல்லைன்னா நம்ம லைஃபே ஸ்டார்ட் எடுத்ததும் மொபைல் எடுத்தது என்ன பார்க்குறோம்? யார் நமக்கு குட் மார்னிங் சொன்னாங்க, இல்லை என்ன இன்னைக்கு மந்திரங்கள் என்ன, இன்னைக்கு வசனங்கள் என்ன, அதெல்லாமா பார்க்குறோமா? இல்லையே. அடுத்த வீட்டில் என்ன பிரச்சனை, அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், நைட்டு நம்ம தூங்கின பிறகு எவனாவது வீடியோ போட்டிருப்பானோ, அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி இதை தான் பார்த்துட்ருக்கோம். இதுதானே நடந்துட்டுருக்கு. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது யாராலும் இல்லைன்னு சொல்லவே முடியாது. நம்மளுடைய ஓன் வாய்ஸ் நமக்கு கேட்குதா?
நம்ம வாழ்க்கையை வாழ்றோமா, இல்ல இன்னொருத்தருடைய ஒப்பீனியனை நம்ம எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்றோமா? இப்போது சொல்றேன், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இது உங்களுடைய வேக்கப் மூமெண்டா வைங்க. லிசன் கேர்ஃபுல்லி. அட்டென்ஷன் தான் உங்களுடைய பிக்கெஸ்ட் அசட். யாருக்கு சீப் என்டர்டைன்மெண்ட்க்கு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு யோசிங்க. நம்ம மைண்ட் வந்து எப்படின்னா ஒரு கார்டன் மாதிரி. ஓகே, அன்வான்ட் வீடியோஸ் வந்து ஒரு வீட்ஸ் மாதிரி. ஹெல்த்தி கண்டென்ட் வந்து சூப்பரான உங்களுக்கு க்ரோ ஆகும். நான் வந்து உங்களை டெலீட் பண்ணுன்னு சொல்லலை, பட் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். தேவையில்லாத வீடியோ நோ. ஓகேங்களா, இது எனக்கு வேண்டாம். வாட்ச் வித் பர்பஸ். டைம் லிமிட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் 1 hour ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல நெகட்டிவான சேனல்ஸை நோட் பண்ணுங்கள், பட் பிளாக் பண்ணிடுங்க. ரிமெம்பர், யூ டோன்ட் கண்ட்ரோல் யுவர் ஸ்க்ரீன்னா அது உங்களுடைய லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணிடும். நான் உங்களை யூடியூப்பை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, பட் கான்ஷியஸாக யூஸ் பண்ணுங்கள். மைண்டுக்கு ஜங்க் ஃபுட் கொடுக்குறோம். பாடிக்குள்ள நம்ம ஜங்க் ஃபுட் கொடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து எப்படி ஹெல்த்தியாக இருக்கா, அன்ஹெல்த்தியாக இருக்கா? அன்ஹெல்த்தியாக தானே இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு கண்டென்ட் வந்து நமக்கு ஒரு ஃபுட்டு மாதிரி. நம்ம ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு ஹெல்த்தி கண்டென்ட் தான் நம்ம டேவை ஒரு பாசிட்டிவாக வைக்கும். இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோன்னா நம்ம டே எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, நம்ம ஒரு எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவோமா, இல்லை ஒரு எமோஷ்னலாக டவுன் ஆகிற ஒரு விஷயமான்றதை பாருங்கள். இது உங்கள் சாய்ஸாக வச்சுக்கோங்க. அன்வான்ட் விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். வேண்டானா வேண்டாம். அது உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய மைண்ட் ஹெல்த்தும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் ஹெல்த்தும் உங்ககிட்ட தான் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது நீங்கள் கற்றுக்கோங்க. யார் என்ன வேணால் பண்ணட்டுங்க, என்ன வேணால் பேசிட்டுங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கா, உங்கள் லைஃபுக்கு அதனால ஏதாவது வளர்ச்சிகள் வரப்போகுதா, அப்போனா எடுத்துக்கோங்க. அன்வான்டாக இருந்தால் ஜஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருங்க. இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம்தான், சைலண்டாக மனசுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? சத்தமாக தெரியாது, ஆனால் சைலண்டாக உங்கள் மைண்டும் உங்கள் மனசும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, உங்களால் அவேக் ஆகி உங்களுடைய லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண முடியாது. எது தேவையோ அதை வச்சுக்கோங்க, எது தேவையோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போங்க. இனிமே லைஃப்பில் எதை ஸ்க்ரோல் பண்ணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், மற்ற எதையுமே பார்க்காதீங்க. மைண்ட்லெஸ் வாட்சிங் மைண்டை ஸ்ட்ரெஸ் ஆக்கும். புரியுதா? அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நோ சொல்லிடுங்க. அல்காரிதம் ப்ளஸ் யுவர் லைஃப், யார் ஜெயிக்க போகிறது? அப் டு யுவர் சாய்ஸ். இது நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த சூழ்நிலை இப்போ கடந்த ஒரு 2-3 நாளாக பார்க்குறோம். நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்கும்பொழுது ஒரு மன உளைச்சல் ஆகுது. ஏன்னா எனக்கு கூட, ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைங்க ஆகட்டும், ஒரு பெரியவங்களாகட்டும், எல்லாரும் ஐயோ இதோட எண்டு என்ன போய் முடிய போகுது அப்படின்னு வர விஷயம். இன்றைக்கி புதுசாக வேறொரு விஷயம் பார்த்தேன். ஏன்னா எதை பற்றியும் நம்ம பேச வேண்டாம். நமக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு காயினுக்கு டபுள் சைடு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டபுள் சைடு இருக்கும். அதை முடிவு பண்ணிக்கோங்க. பார்க்குற வியூவர்ஸ் நம்ம அதை ஜட்ஜ் பண்ண கற்றுக்கணும். அவங்க வாழ்க்கைக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அவங்க நல்லது செஞ்சால் நல்லது அனுபவிப்பாங்க, கெட்டது செஞ்சால் அதுக்கு பதில் கொடுப்பாங்க. அதுக்குரிய கான்சிக்வன்சஸ் கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் வியூவர்ஸாக இருந்துட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் வியூவர் பாருங்கள். உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள், உங்களுடைய நிகழ்காலத்தை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்கும். டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இல்லாத ஆட்கள் இருக்க மாட்டீங்க. இதுக்காகவே சிலர் வந்து தேவையில்லாமல் எனக்கிட்டையுமே வந்து கமெண்ட் போட்டுட்டு என்னை வந்து டென்ஷன் ஆக்கி என்னை வந்து எமோஷ்னலாக வீக் பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்களை போடுவீங்க. நான் அதனால எல்லாம் டவுன் ஆக மாட்டேன். எனக்கு இந்த கருத்து சொல்லணும்னு இருந்தது. ஏன்னா நிறைய பேர் என்னுடைய பர்சனல் மெசேஜ்லையும் இன்பாக்ஸ்லையும் வந்து இந்த மாதிரி நடக்குது மசிமா, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணக்கூடாதா, ஏதாவது ஒன்று சொல்லக்கூடாதான்னு. நம்ம எந்த விஷயத்தையும் போய் சொல்லவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. பட் நமக்கு ஒரு கடிவாளம் வச்சுக்கலாம். எது பார்க்கணும், எது தேவையில்லாத விஷயங்கள்னு தெரியும் பொழுது அதுக்கு வேல்யூ கொடுக்காதீங்க. அந்த வேல்யூ நீங்கள் கொடுக்க தான் அது ரொம்ப பெருசாகுது இல்லையா? இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தங்கத்துக்கு நம்ம அதிகமான வேல்யூ கொடுக்கறதால தான் அதோடைய விலையும் வந்து அதிகமாகி மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பொருளாக ஆகுது. அதே ஒரு தகரத்துக்கு நம்ம விலை கொடுக்குறோமா? கொடுக்கல இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் பார்க்குற விஷயங்கள் ஒரு தகரம், அது ஒரு குப்பை, அது வேண்டாம். புரியுதுங்களா? அவங்க அதோடைய விஷயங்களை பார்த்துப்பாங்க. நம்ம போயிட்டு எமோஷ்னலாக கமெண்ட் பண்ணுறதோ இல்லை. எத்தனை பேர் தெரியுமா ஒரு சில விஷயங்களால் நேற்று நைட்டு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கீங்க. அதுக்கு முந்தின நாள் ஒரு சிலர் பேசின வார்த்தைகள் கேட்கும்போது என்ன இவ்வளோ கொச்சையாக பேசுகிறாங்க யோசிச்சிங்களேன்? பேசுகிறவங்க நம்ம என்ன பேசுகிறோன்னு யோசிக்கிறதே இல்லை. ஒருத்தவங்க ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்களா, நல்லதோ கெட்டதோ, அவங்க அந்த வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த பழைய விஷயங்களை கிளறக்கூடாது. ஆனால் இதை ஒரு ஹேபிட்டாக வச்சு ஒரு சில பேர் இருக்காங்க. மேபி அவங்க அதை வச்சு வருமானம் பண்ணுறாங்களோ என்ன பண்ணுறாங்க
குழம்புறாங்களோ. பட் வேண்டாம், நமக்கு அது வேண்டாம். நம்மளுடைய டேவை நல்லபடியாக ஆரம்பிங்க. காலையில் எழும்புறீங்களா, எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருங்க. எழுந்த உடனே கடவுளை வேண்டிக்கோங்க. இந்த நாள் எனக்கு நல்லா இருக்கணும், நான் செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க யாராவது இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நல்லா ஆகணும். கடவுளை வேண்டிக்கோங்க. முடிஞ்சா இந்த மாதிரி யூடியூப்ல பிரச்சனைகளால் குழம்புறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுங்கன்னு கூட கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க. மேபி சொல்ல முடியாது இல்லையா, சம்டைம்ஸ் நம்முடைய வேண்டுதலும் கடவுள் கேட்டு ஒரு சில அமைதிகளை கொடுக்கலாம் இல்லையா. எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லவங்களை வளர்த்து விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லவங்களை தாழ்த்தி விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, கெட்டவங்களை வளர்த்தி விடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, கெட்டவங்களை வேரோடு அழிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாம் உங்களுடைய சாய்ஸ். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குது. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க. எதை பார்த்தாலும் நோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. இது நமக்கு தேவையில்லை. நோ டென்ஷன், ஒன்லி ஹாப்பினஸ் தான். ஓகேங்களா? இதுக்கு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நல்ல கருத்துக்களை நான் ஏற்றுக்கிறேன். என்னை கிண்டல் பண்ணி என்னை இரிட்டேட் பண்ணுற மாதிரி கருத்துக்கள் போட்டிங்கன்னா நான் அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய லைஃப். ஓகே, டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.